பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் செபிப்போம். அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம், குமாரனாய் கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், திரியேக தேவனே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம், அழகில் சிறந்தவரே ஸ்தோத்திரம், ராஜாவை உயர்த்துகிறோம். நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆலோசனையில் பெரியவரே, செயலில் மகத்துவமானவரே, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம், உயர்த்துகிறோம். ராஜா நீ நல்லவர் வல்லவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அமேன் ராஜா, எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ராஜா அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம். ராஜா நல்லவரே வல்லவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, அமேன் அழகில் சிறந்தவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எகோவா தேவனே, அமேன் எகோவா ஷம்மா ஸ்தோத்திரம், எகோவா ரூவா ஸ்தோத்திரம், எகோவா மெகாதி ஸ்தோத்திரம், அமேன் எங்கள் தேவமே ஸ்தோத்திரம், அமேன் உம்மை ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆலோசனை பெரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ராஜா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்த்து இதயம் துதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி அப்பா உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. பாஸ்தோத்து ராஜா உம்மை உயர்த்தி எங்கள் உள்ள மகிழட்டும். ராஜா அமை நோக்கி பார்த்து எங்கள் இதயங்கள் எல்லாம் ராஜா துள்ளட்ட. ராஜா அமையின் ராஜா ஒளிபரப்பையுமே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அமையின் ராஜா உன் கரத்துல கொடுக்கிறோம். ராஜா நீர் எங்களுக்காக கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறோம், நீ அதை செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராஜா ஸ்தோத்திரம். ராஜா ஒரு எழுப்புதல் அமன் எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பெருக பண்ண போகிறது, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே
இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபிக்க போகிறோம். என்னென்னா, ஏழ்மை ஜனங்கள் எத்தனையோ பேர் அவங்க இஎம்ஐ கட்ட முடியாமல், சாப்பிட முடியாமல், லோன் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், வீட்டில் பயந்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காண்டி நம்ம ஜெபிப்போம். அவங்களுக்கு தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும். அப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு, டாக்ஸி டிரைவருக்கு, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்ய வேணும். ஸோ அதற்காக நம்ம ஜெபிப்போம். அப்பா, அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசு ராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த லோனு, இஎம்ஐ அப்பா, சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. அந்த ஜனங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, அந்த லாக்டவுன் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, எத்தனையோ ஏழ்மைகள் அப்பா, இது நிமித்தம் சூசைடுகள் ஆனால் எப்பா எண்ணங்கள்லாம் வருது அப்பா. அந்த எண்ணங்களெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. அப்பா, ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், ஜனங்கள் தேவை சந்திக்கப்படணும் அப்பா. இந்த வருமானத்திலேருந்து அப்பா, இந்த வருமான பாதிப்புலேருந்து எங்கள் ஜனங்களை விடுதலை செய்யுங்கப்பா. எங்கள் ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த பாடுகள் உபத்திரவங்கள்லேருந்து ஏசப்பா எங்களை விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, எத்தனையோ அப்பா காய்கறி விற்கிறவங்க அப்பா, ஆண்டவரே இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்க ஏழ்மைகளுக்கு அப்பா நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஆமாப்பா, இந்த விவசாயம் பார்க்குறவங்களுக்குலாம் எவ்வளவோ கஷ்டம். விவசாய கடன் கட்டி கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளவோ கஷ்டம்ப்பா. அப்பா, ஆண்டவரே பிஸ்னஸ் லோன் கட்டி கொண்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பாதிப்புப்பா இந்த லாக்டவுனால். கர்த்தாவே, சீக்கிரம் அந்த லாக்டவுனை ரிலீஸ் பண்ணும்படிக்கு, இந்த சீக்கிரம் அந்த கொள்ளை நோய் முற்றிலும் அகற்றப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, இனி காரியங்கள் ஆண்டவரை தீவிரமாக நீங்கள் நடப்பிக்க பண்ணுங்கப்பா. நன்மை செய்யும்படிக்கு தேவன் பரத்திலிருந்து இறங்கி எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றிப்பா. அப்பா, நீங்கள் ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் போஷிங்க அப்பா. ஆண்டவரை லோன் கட்ட முடியாதவர்களுக்கு லோன் கட்டும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஆமாப்பா, எங்கள் முதலமைச்சர் கூட அப்பா பிஎம் மோடிட்ட ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. ஜனங்களுக்கு பேங்க் லோன் கட்ட முடியாதவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அப்பா வேண்டி அப்பா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, மோடிக்கு ஆண்டவரை கடிதத்தை அப்பா எழுதியிருக்கிற அந்த முதலமைச்சருக்காக ஆசீர்வதிங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மோடி கண்களில் தயவு இறக்கத்தை கொடுங்க. ஜனங்களுக்கு அப்பா லோன் கட்ட முடியாதவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அப்பா அந்த அதிகாரிகளுக்கு கண்களுக்கு தயவு இறக்கத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் நீர் அப்பா. இப்பொழுதே நீர் தயவு இறக்கத்தை கொடுத்து அப்பா இந்த அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வட்டி கட்டாமலே கூட அப்பா லோன் இஎம்ஐ அடைக்கும்படிக்கு உதவி செய்யும்படிக்கு நீர் கர்த்தர் அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்திலும் உங்ககிட்ட என் மூலமாக தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் செய்த மேலான கிருபைக்காய்
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் உங்ககிட்ட தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த என்னுடைய அருமையான சகோதரன் மற்றும் நண்பரான பிரதர் டாக்டர் பென் அவர்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். உண்மையான வேலையிலையும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம கடந்து போகலாம். கண்களை மூடும். உங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ராஜா. ராஜா, நீர் அடியாலே மேசப்பா, நீர் தேர்ந்தெடுத்தக்காய் நன்றி. அருமையான வேலையிலையும் உங்கள் வார்த்தையை அடியால் மூலமாக உங்கள் ஜனத்தோடு பேசுங்க. உங்கள் வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமும் தீபமாக இருக்கதாகணும். அது எங்களை சரியான பாதையில் நடத்தும். உங்களுக்குள்ள அதிகமாய் வளர்றதுக்கும், உண்மை அதிகமாய் பின்பற்றுறதுக்கும், உண்மை அதிகமாய் நேசிப்பதற்கும், வார்த்தையின்படி வாழ்ந்து நடப்பதற்கும் எங்களுக்கு அதிகமாய் அது எங்களை ஊக்குவிக்கட்டும். எங்களை தூண்டி எங்களை அது கிருபையாய் வாழி நடத்தட்டும். அவ்வாறு ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், பிடிக்கிறோம். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற டாபிக், அதாவது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவணைப்பு அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது இங்கிலீஷில் இதை பார்க்கும்போது டு எம்ப்ரேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ எதுக்கு டு எம்ப்ரேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு டாபிக்கும் மெசேஜுக்கும் லைட்டாக சம்மந்தம் இல்லாத மாதிரி மேபி இருக்கலாம். பட் நிச்சயமாக அது நமக்கு ஒரு என்கரேஜிங்கான ஒரு மெசேஜாக இருக்கும். எதுக்கு இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வேத தியானிப்பு பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசியான ஆபக்குக்குடைய புக்கை பற்றி தான். ஹாபக்குக் த ப்ராஃபெட், ஆபக்குக் தீர்க்கதரிசி. இந்த ஷேரிங்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இவரை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், சின்ன இன்ட்ரடக்ஷன், அதாவது பைபிள் ஸ்டடி மாதிரி இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதாவது ஆபக்குக் என்றால் அரவணைப்பு என்ற அர்த்தம். இங்கிலீஷில் டு எம்ப்ரேஸ் அப்படிமோ. இதை பற்றி இவரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறதுனால தான் இந்த தலைப்பு நமக்கு. ஆபக்குக் என்றால் அரவணைப்பு என்று அர்த்தம். இந்த ஆபக்குக் யார் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிக்கு அவங்களுடைய ஜீனியாலஜி கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வம்சாவளி, அவங்க யார் மூலமாக வந்தாங்க, அவங்க அம்மா யார், அவங்க அப்பா யாருன்னு மோஸ்ட்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இவருக்கு அதன் போல் யாருமே கொடுக்கறதில்ல. ஆனால் யூத கலாச்சாரம் படி என்னது அப்படின்னா, ஜூவிஷ் ட்ரெடிஷன் படி என்ன பிலீஃப் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 4:16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எலிஷா சுலேமியால் ஸ்திரீக்கு கொடுக்குற ஒரு வாக்கு, தேவனுடைய சத்தியம் கொடுக்குறாரு, அடுத்த வருஷம் உனக்கு ஒரு மகன் கிடைப்பான் அப்படின்ட்டு. அது வெறுமனையாக சொல்லலை, அடுத்த வருஷம் நீ ஒரு மகனை அரவணைப்பாய் அப்படின்னு சொல்லுவார். இங்கிலீஷில் த நெக்ஸ்ட் இயர் யூ வில் எம்ப்ரேஸ் அ சன் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சுலேமியாலுக்கு பிறந்த மகன் தான் இந்த ஆபக்குக் என்று யூத கலாச்சாரம் படி நம்பப்படுகிறது. இது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். 100% உண்மைன்னு சொல்ல முடியாது, 100% பொய்ன்னு சொல்ல முடியாது. பட் இது ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ். இதுதான் ஆபக்குக்குடைய வம்சாவளி என்று யூத கலாச்சாரத்தில் நம்பப்படுகிறது. நெக்ஸ்ட், இந்த ஆபக்குக் எழுதின காலம் என்னதுன்னு பார்த்தோம்னா, 626 முதல் 622 கிமு, 626 to 622 BCயில் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த ஆபக்குக்கினுடைய புத்தகம். இந்த 4 வருட காலத்துல அந்த கால சமயத்துக்குள்ளே எழுதப்பட்டது தான் இந்த ஆபக்குக் புத்தகம். எதுக்கு இந்த டைமிங் நமக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 வருஷம் 626 to 622 BC இது எதுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதம் படிக்கும் போது ஹிஸ்டரி மூலமாக நமக்கு நிறைய காரியங்கள் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் ஜனம் 70 வருஷம் அடிமைத்தனத்திற்குள்ளாய் போகும் என்று எரேமியா தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருப்பார். அதாவது ஜெரமியா த ப்ராஃபிட் கிடைச்ச ப்ராஃபஸி படி, தேவனுடைய வார்த்தையின்படி 70 வருஷம் 70 இயர்ஸ் இஸ்ரேல் அடிமைத்தனத்துக்கு பாபிலோனுக்குள்ளே போகும். எதற்காக அவங்க போவார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க செய்த பாவங்களுக்காய் இஸ்ரேல் அப்படி அடிமைத்தனத்துக்குள்ள போகும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போன அந்த 70 வருஷம் 586 கிமுவில் தொடங்கினது. அதற்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது தான் இது. ஸோ அந்த காலத்துல இஸ்ரேல் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ ஆபக்குனுடைய காலத்திலே இஸ்ரேல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம். அந்த ஆபக்குக் புத்தகம் முழுவதுமா எடுத்து பார்த்தோம்னா, சும்மா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு சொல்றவர் இந்த ஆபக்குக் அல்ல.
ஆனா ஆண்டவருடைய பேசிய 2 டைலாக், அதாவது 2 டைலாக ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு, ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்காரு. மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போறாரு, அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்காரு. இது 2 ஒரு டைலாக். அவர் என்ன பேசினாரோ அந்த டைலாக அப்படியே பிரசன்ட் பண்றாரு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட. அதுதான் ஆபக்குனுடைய புத்தகம். ஸோ வெறுமனையா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்து சொல்லல, இவர் எப்படி பேசி அந்த டைலாக் எப்படி நினைச்சோ அப்படியா கொண்டு கொடுக்கறது தான் இந்த ஆபக்கு தீர்க்கதரிசி. அப்படி ஒரு வித்தியாசமானவரா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியின் மத்தியில காணப்படுகிறார். இப்போ வந்து பிரீச்சிங்குள்ள போவோம். ஆபக்குனுடைய வாழ்க்கை அவர் காலத்திலும் நம்ம காலத்திலும் இன்னைக்கும் நமக்கு எப்படி அது வந்து ஒரு என்கரேஜிங் மெசேஜா இருக்கு. அவர் வாழ்க்கையின் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதும் ஆண்டவருடைய கூட நம்ம நடக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் குரூப் வாக்குலையும் நம்ம எப்படி வளர்ந்து கொள்ளலாம் என்று நம்ம பார்க்கறது தான் இன்னைக்கு உள்ள நம்மளுடைய வேத தியானிப்பு. ஸோ ஆபக்குக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த கதையில ஆபக்குக்கு 2 முறை ஆண்டவரிடம் போய் அவர் மன்றாடுறாரு. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போறாரு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொண்டு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபக்குக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓ லார்ட், I call for help, but you do not listen. அதாவது நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனால் நீர் எனக்கு செவி கொடுக்கவில்லை. எல்லா இடத்துலையும் வயலன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது எல்லா இடத்துலையும் தீங்கு நடக்குதே, எல்லா இடத்துலையும் பாவம் நடக்குதே, ஏன் அப்படிங்கிறது ஆபக்குடைய முதல் கேள்வி. அது கூட தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்காரு, எதற்கு நீங்க இதெல்லாம் சகிச்சு கொண்டு இருக்கீங்க, இன்னும் எத்தனை காலத்திற்கு இவைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் கம்ப்ளைண்ட். அதாவது தேவனாகிய கர்த்தரே, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இப்படி பாவம் இருக்கே, இதற்கு ஒரு முடிவே இல்லையே, இவ்வளவு நாள் நடக்குதே, இன்னும் எத்தனை காலம் நடக்கும், ஏன் நீங்க இது சகிச்சு கொண்டு இருக்கிறீர்கள், இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதுதான் ஆபக்குடைய முதல் கம்ப்ளைண்ட். இதே போல நம்ம காலத்திலையும் நம்ம மத்தியிலையும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும்போது நம்ம சொல்ற முதல் காரியம் இதுதான். அனைவர் இன்னைக்கு நம்ம மத்தியில ஏன் எதற்கு அப்படின்னு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஜனமா இருக்கிறோம். ஆபக்குக்கான நம்ம அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஆபகுக்கால பாவத்தை டாலரேட் பண்ண முடியல. இந்த புக்கோடைய ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னா, பாவம் சுயத்தை அளிக்கும். சின் இஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ். அவரால் பாவத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டதுனால அவரால் பாவத்தை பொறுத்து கொள்ள முடியல. அதனால எதற்காக பாவம் நடக்க என்று ஆண்டவரிடம் மன்றாடுறார். அது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காரு. இதுவும் நம்ம அநேகர் கேட்கிற ஒரு கேள்விதான். இன்னும் எத்தனை காலத்துக்கு எனக்கு இந்த பிரச்சனை, இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் இப்படியே தாங்கணும், இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த கொரோனா வைரஸ் எங்களை பின்னாடி தாக்கி போடும், இன்னும் எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படியே இருக்கணும், இன்னும் எத்தனை காலத்துக்கு நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு அநேக நேரத்தில் கேள்வி கேட்கறது தான் நம்மளுடைய வழக்கமும் கூட. அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு கர்த்தர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் கொடுக்கிற பதில், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்திற்கு அவர்களுக்கு நிச்சயமாய் நான் அவர்களை கண்டிப்பேன், அவர்களுக்கு ஒரு தண்டனை உண்டு அப்படிங்கிறார். அந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை என்று 5ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆவது வசனத்துக்குள்ள நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும். அதாவது அந்த தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அவர்களுக்கு எதிராக நான் பாபிலோனியர்களை நான் எழுப்புவேன், அவர்கள் இவர்கள் நாட்டை அவர்கள் மோசம் செய்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு விதத்துல தான் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று இந்த 7 வசனத்திலையும், அதாவது ஆபகுக்கு 1:5 11ஆம் வசனத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. ஸோ பாபிலோனியர்கள் மூலமா இஸ்ரவேலுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டியதுதான் ஆண்டவருடைய திட்டமா இருந்தது. அப்படின்னா நிச்சயமா எல்லா பாவத்திற்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன தண்டனை உண்டு. நம்ம ஒருபோதும் பாவம் செஞ்சுட்டு நம்ம அதை வச்சு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு கிடையாது, சான்ஸே இல்லை. இப்போ எல்லா பாவத்துக்கும் நிச்சயமாய் மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு உண்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாய் தேவன் மன்னிப்பார். பட் அதே நேரத்தில் sin has its consequences. எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் ஃபிசிக்கல் கான்சிக்வன்ஸ் நிச்சயமா உண்டு. அதனால தான் நம்ம எல்லா நேரத்திலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆபக்குனுடைய புக் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரிமைண்டர் தான், பாவம் எவ்வளோ மோசமானது அப்படின்ட்டு. பாவம் எவ்வளோ மோசமானது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரையே மாம்சத்துல வர வச்சு ஒரு சிலுவையில அவரை சாவுக்கு ஒப்பீடாக அவரை ஆக்கி கொண்டதுதான் பாவத்தோடைய கொடுமை. இந்த உலகத்தை படைத்தவர் சிலுவையில் தொங்க வேண்டிய நிலைமை வந்ததின் காரணம் பாவம்.
அவ்வளோத்துக்கு அவ்வளோ மோசமானது பாவம். ஸோ இந்த டாபிக் நம்ம கற்றுக் கொடுப்பது பாவம் எவ்வளோ அளவு மோசமானது, அந்த பாவத்தை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளவாய் வெறுக்க வேண்டும். ஆண்டவரை எவ்வளோ அளவு நேசிக்கமோ அவ்வளோ அளவு நம்ம பாவத்தையும் வெறுக்க வேண்டும். அவரையும் நேசித்து பாவத்தையும் நேசிக்கிறது கூடவே கூடாத காரியம். ஏன்னா பாவம் அவ்வளோ அளவு மோசமானது. ஸ்டார்டிங் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், விட்டு விடலான்னு அப்படி கூட தோணும். ஆனால் சின் இஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவம் செய்யணும்னு ஆசை இல்லை, பட் அது அவங்க லைஃப் ஸ்டைலே ஆயிட்டு காலம் போக போக. அதனால அவர்கள் பாவத்திற்கு முதல் அடிமைகளாய் ஆனார்கள். பாவத்திற்கு அடிமையாகி பாவம் செய்ததால் தான் ஆண்டவருடைய தண்டனையின் மூலம் அவர்கள் புறஜாதிகளுக்கு அடிமையானார்கள். பாவம் தான் எல்லா தீங்குக்கும் மூல காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல மக்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம் கொரோனா வைரஸ் இல்லை, வேற ஏதோ கவர்மெண்ட் கரப்ஷன் இல்லை, பாவம். பாவம் இல்லாவிட்டால் இந்த பூமியில் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் பாவம் இருந்ததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியதாக போச்சு. இன்றைக்கும் பாவம்தான் பூமியின் மற்றும் மிகப்பெரிய பிரச்சனை. பாவத்திற்கும் ஒரே வழி மற்றும் சொல்யூஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. ஆமென். அப்போ ஆண்டவருடைய பதில், இந்த பாபிலோனியர்களை எழுப்பி இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் ஒரு பாடம் கற்பித்து கொடுப்பேன். இதுதான் ஆபகுக்கினுடைய முதல் கேள்வி. அதாவது இன்னும் எத்தனை காலத்திற்கு பாவம், இன்னும் எத்தனை காலத்துக்கு வயலன்ஸ், இன்னும் எவ்வளவு நாள், ஏன் இப்படி பார்க்காம இருக்கீங்க, கண்டிக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்குற முதல் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆண்டவருடைய பதில் இதுதான். நிச்சயமாய் பதில் உண்டு, பாபிலோனியர்களை எழுப்புவேன். இப்போ அடுத்து ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டுக்கு ஆபகுக் போறார். ரெண்டாவது கம்ப்ளைண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அதிகாரத்திலே 12வது வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அதாவது ஆபகுக்கு முதல் பதில் கேட்டு விட்டார். முதல் பதிலை கேட்டுவிட்டு அவருக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா அவர் மனசுல என்ன நினைக்கார் அப்படின்னா, இஸ்ரவேல் பாவிகள் தான் உண்மை, ஆனா இஸ்ரவேலர்களை விட கொடியமான பாவிகளானவர்கள் தான் இந்த பாபிலோனியர்கள். பாவத்தை தட்டி கேட்கறதுக்கு பாவியையே ஆண்டவராகிய கர்த்தரால யூஸ் பண்ண முடியுமா? நீர் அவ்வளோ பரிசுத்தமானவரே, நீர் எப்படி அப்படிப்பட்ட பாவிகளையே யூஸ் பண்ணி பாவத்தை தட்டி கேட்பீங்க அப்படிங்கிறது தான் ஆபகு கூட ரெண்டாவது கம்ப்ளைண்ட். நீங்க அப்படி கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க மிகப்பெரிய பரிசுத்தமான தேவன், அதனால உங்களால அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஆபகு கூட ரெண்டாவது கம்ப்ளைண்ட். அதனால பாபிலோனியர்களை பற்றி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் இப்ப சொல்றாரு. அவர்கள் அவ்வளவு மோசமானவர்களாச்சே, அவங்களே அப்படி இருக்காங்க, அவங்க உமக்கு மகிமை செலுத்துவதில்லை, அவர்கள் யூதர்கள் இல்லை, அவர்கள் உம்மை ஆராதிப்பவர்கள் அல்லை, அவர்களை கொண்டு நீர் எப்படி ஜனத்தை கண்டிக்க முடியும்? இஸ்ரவேலர்கள் பாவிகள் தான், ஆனா பாபிலோனியர்கள் அவர்களை விட கொடியமான பாவிகள் அல்லவா, அவர்களை வைத்தா நீங்க தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு ஆபகு கேட்கறது தான் அவருடைய ரெண்டாவது கம்ப்ளைண்ட். ஸோ ஆபகு ரெண்டாவது கம்ப்ளைண்ட்ல பாபிலோனியர்களை பற்றியே பேசி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. 12வது வசனத்துல, O Lord, are you not from everlasting, my God, my holy one, we will not die. நீர் நித்தியமாய் தேவன் அல்லவா, என் தேவனே பரிசுத்தரே, நாங்கள் இறந்து போவதில்லை. அதாவது தேவனாகிய கர்த்தரை முதலாவது அவர் போற்றுகிறார். தேவனுடைய வல்லமையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அறிந்தவர், இப்படி ஒரு பரிசுத்தமானவர் இப்படி ஒரு காரியம் நீர் செய்வீரா அப்படின்ட்டு அவருடைய சந்தேகம் மற்றும் கேள்வியாயிருக்கிறது. இதுதான் அவருடைய ரெண்டாவது கம்ப்ளைண்ட். ஆபகுக்கு மொத்தம் 2 கம்ப்ளைண்ட் இந்த புக்ல, இதுதான் அவருடைய ரெண்டாவது கம்ப்ளைண்ட். அதுக்கும் கர்த்தர் ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதில் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து கீழே நோக்கி இருக்கு. அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில் எல்லாம் என்னன்னா, நிச்சயமாய் பாபிலோனை கொண்டுதான் இந்த தண்டனை நான் சொன்ன வார்த்தையை கேரி அவுட் பண்ணுவேன். ஆனா அதுக்குண்டு பாபிலோனியர்களையும் நான் சும்மா விடுவதில்லை. அவர்கள் செய்த பாவத்திற்கும் அவருக்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு, அவருக்கு நிச்சயமாய் நான் ஒரு கண்டிப்பேன் அப்படிங்கிறது. ஸோ மறுபடியும் வர்ற பாயிண்ட், பாவத்திற்கு நிச்சயமாய் ஒரு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ இயேசுக்குள்ள ஒருத்தர் வரும்போது அவன் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அவன் பரிசுத்தவானாய் ஆகப்பட்டிருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம தேவனாகிய கர்த்தர் முன்பாக நம்ம பரிசுத்தராய் காணப்படுகிறோம். பட் அதே நேரத்தில் இந்த மாம்சம் நமக்குள்ள இருக்கிறதுனால
நம்மக்கிட்ட அடிக்கடி பாவம் வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு நிறைய விதத்தில் பாவம் நமக்கு தடமாக போயிடுது. ஸோ நம்ம அநேக நேரத்தில் விழுந்து போக நேரிடுது. காரணம் பாவம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் வசிப்பதுனால். ஆனால் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு கிருபை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, வெட்கப்பட்டு போய்விடுவதும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆபக்குக்கை போல நமக்கு நிறைய கேள்விகள் கேட்க தோணும். இருப்பினும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கிருபை தந்து அவர் வாதையில நடக்க அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆகையால் ஆண்டவர் சொல்ற 2வது காரியம், பாவத்திற்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு. நம் வாழ்க்கையில நம்ம பாவம் செய்து கொண்டே ஆசீர்வாதங்களே சுதந்திரிக்க நம்ம வந்து ஆசைப்படக்கூடவே கூடாது. ஒன்று நம்ம பாவத்தை விட்டு விடணும், இல்லைன்னா நம்ம ஆண்டவரை விட்டு விடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். பாவமும் ஆண்டவருக்கும் நம்ம ஒரே இடம் கொடுக்க கூடாது, அது கூடாத காரியம். ஸோ நம்ம பாவத்தை எப்போ விட்டு விடுறோமோ அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும். ஆகையால் இன்றைக்கும் ஹெப்ரேயர் புக்ல சொல்றபடி நம்மளை ஈஸியா என்டாங்கிள் பண்ற சின், அதாவது நம்மளை ஈஸியா கட்டி போடுற பாவம் ஏதாச்சும் இருந்தா அதை வெறுத்து தூர தள்ளி விட்டு ஆண்டவருடைய கிருபையினால நம்ம அந்த பந்தயத்துல நம்ம மீண்டும் ஓடுவோம் நீதிமான்களாய் அப்படிங்கிறது தான் மறுபடியும் இந்த புக் நம்ம கற்றுக் கொடுக்குது. இந்த புக்கோட தீம், அதாவது ஹாபக்குக் புக்குக்கு ஒரு சென்ட்ரல் தீம், ஒரு கோர் இருக்கு, ஒரு கோர் தீம், ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கு. The righteous will live by his faith. எல்லாருக்கும் அறிந்த ஒரு அருமையான வாக்கியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அநேக காலங்கள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக கஷ்டங்கள் வரும், நேரிடும். பாவம் செய்ய சோதனைகள் நேரிடும். ஆனாலும் கர்த்தருடைய ஜனமோ விசுவாசத்தினாலே எப்பொழுதும் வாழ்வார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால ரோமர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம், நம்ம எல்லாரும் நீதிமான்களா ஆக்கப்பட்டிருக்கோம். அப்போ நீங்க தைரியமா சொல்லிக்கலாம் நம்ம நீதிமான்கள் அப்படின்ட்டு. ஏன்னா வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் அதான். நீங்க ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்ம நீதிமான ஆக்கப்பட்டிருக்கோம். விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான். இட் இஸ் பை ஃபெய்த் தி ரைச்சஸ் ஷல் லிவ். அப்ப இன்னைக்கு நம்ம நீதிமான இருக்கணும்னா இந்த புக்கோட தீம் தான் நம்ம கற்றுத்தருது. அதாவது ஆண்டவருடைய ஜனங்கள் எப்பொழுதும் விசுவாசத்திலே வாழ்வார்கள். அந்த விசுவாசத்திலே நம்ம வாழும் போது நம்மளால பாவத்துக்கு நேராக அண்ட முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நமக்கு ஆண்டவரை குறித்து ஒரு விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தருவார். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமா என்னை வழி நடத்தி செல்வார். எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் ஆண்டவர் செங்கடலை பிளந்ததை போல் என் வழியை திறப்பார். எனக்கு எல்லா நேரங்களிலும் என் ஆண்டவர் மீது எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விதை நமக்குள்ள இருக்கும் போது நம் நீதிமான்களை இன்னும் அதிகமாய் வாழ நமக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்கிறான். இதுதான் கர்த்தருடைய பதிலா இருக்கு. இந்த சாப்டரோட மெயின் தீமாவும் இருக்கு. காரணம், இவைகள் தடுக்க முடியாதவைகள். பாவம் நடக்கும், நம்மளை சுத்தி மக்கள் இப்படி வாழ்வாங்க. அநேக நேரத்துல பாவம் நம்மளால தடுக்க முடியாது. சில விஷயங்கள் கடவுள் தான் அதை வந்து கட்டுப்படுத்தணும், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்து எப்படி வாழலாம் அப்படின்னா, அவர் ஜனமாய் நம்ம வந்து வாழணும் அப்படின்னா நம்ம விசுவாசத்திலே நிலைத்திருந்து வாழணும். அப்பொழுது நம்ம நீதிமான்களாய் வாழ முடியும். இதுதான் ஆபக்குடைய 2வது கேள்விக்கு பதில். ஸோ ஆபக்கு 2 கேள்விகள். எதற்கு பாவம் இருக்கிறது, எதற்கு பாவம் நிலைத்திருக்கிறது, எதற்காய் பாபிலோனியர்கள் வந்து ஜனங்களை தண்டிக்க போறார்கள். அவருடைய 2 கேள்விக்கும் பதில் கிடைச்சிட்டு நிச்சயமா எல்லா பாவத்துக்கும் ஒரு தண்டனை உண்டு, நிச்சயமா எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு நிச்சயமா ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்காரு. இன்னைக்கு நமக்கு ஏதாவது கேள்வி இருக்கலாம், எப்படி, எங்க, எப்போ அப்படி நமக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கும் ஏதோ ஒரு வழியில நிச்சயமாய் பதில் இருக்கு. அதுக்கு விசுவாசத்தோடு நம்ம காற்றிருக்கும் போது தான் நம்ம நீதிமான் என்று நாம அதுக்கு நிரூபிக்க முடியும். அதே நேரத்துல சில விஷயங்கள் நம்ம கிறிஸ்தவர்களை எந்திரிச்சு நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கும். அதே நேரத்துல we shall not be idle as well. நம்ம வேலை செய்ய வேண்டிய ஸ்தலத்துல நம்ம வேலை செய்யாம ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. let us put away complacency and let us put away idleness. அதாவது சோம்பேறித்தனத்தின் ஆவியை நாம் தூர எடுத்து போட்டு நாம் நிலைத்திருக்கிற இடத்திலே ஆண்டவருக்காய் உண்மையா இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்துட்டு மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு வாழும்.
Our responsibility must be fulfilled, but the matter should not be taken into our hands. எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு வேலை இருக்கும், நமக்குன்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதை நம்ம நிச்சயமாய் ஆண்டவர்களுடைய ஜனமாய் செய்து முடிக்கிறோம். அந்த பிரச்சனை எப்படி தீரும், அந்த சூழ்நிலை எப்படி மாறும் அப்படிங்கிறது ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிடணும். அப்படிதான் நம்ம நல்ல விசுவாசிகளாய் வாழ வேண்டும். இதுதான் ஆபக்கூட இருந்து இது நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். அதே நேரத்தில் ஆபக்கு 3ஆவது அதிகாரத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இங்க தீம் டோட்டலா மாறுது. ஆபக்குக்கு இப்போ காரியம் எல்லாம் புரிஞ்சு அவர் ஒரு வித்தியாசமான ஜெபம் ஜெபிக்கிறது தான் ஆபக்குடைய முடிவான 3ஆவது அதிகாரம். அதாவது வெற்றியின் ஜெபம், a prayer of victory. ஆபக்குக்கு இப்போ காரியம் புரியுது. நிச்சயமாய் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வைத்திருக்கிறார். நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அது வர்றது காட்டியும் விசுவாசத்தினாலே நான் நீதிமானாய் வாழ்வேன் என்று ஆபக்குக்கு புரியுது. அவருக்கு தேவையான பதில் கிடைக்கி, அந்த பதில் கிடைத்ததுனால அவர் ஒரு அருமையான ஜெபம் ஜெபிக்காரு, அருமையான காரியம், சில காரியங்கள் பேசுறாரு. இது ரொம்ப நமக்கு இன்னைக்கு நம்ம விசுவாசியோட வாழ்க்கையில நமக்கு தேவையான ஒரு வார்த்தை. அது 3ஆம் அதிகாரத்துல மொத்தம் 19 வசனம் இருக்கு. அதுல 3ஆம் அதிகாரத்திலையும் முதல் 2 வசனம் என்னத்தை பத்தி பேசுது அப்படின்னா இந்த பூமியில நடக்க போற 7 வருட உபத்திரவ காலத்தை பத்தி பேசுது. 3ஆம் அதிகாரத்துல இருந்து 15ஆவது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த 13 வசனம் என்னத்தை பத்தி பேசுது அப்படின்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி பேசுது. 16ல இருந்து 19 வரைக்கும் உள்ள வசனம் என்னத்தை பத்தி பேசுது அப்படின்னா ஆபக்குக் இந்த எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கு, ஆண்டவர் நிச்சயமா ஒரு நாள் முடிவு கொண்டு வருவாரு அப்படின்னு தெரிஞ்சு அவர் சந்தோஷத்துல பாடுற ஒரு பாட்டு தான் கடைசி 4 வசனம். அது ஆபக்கு காலத்திலையும் பாடுவாரு, இன்னைக்கும் நம்ம அது நினைச்சு பாட வேண்டியதுதான் அந்த பாட்டு. இதுதான் ஆபகுனுடைய 3ஆவது அதிகாரம். வசனப்படி வசனம் பார்த்தோம்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா 3ஆவது அதிகாரம் அதாவது வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும், ஒரு நாள் அவர்களுக்கு விடிவு வரும். அது எப்போ அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்போதுதான். சில விஷயங்களை மாற்றவே முடியாது, சில விஷயங்களை குறுகலானவைகளை நேரா ஆக்கவே முடியாது. நம் பாதையை நமக்கு எப்பவுமே ஆண்டவர் நேராக்கி நம்ம போக வேண்டிய வழியில ஆண்டவர் நம்மளை நடத்தி நிச்சயமாய் அவர் ஆரம்பித்த காரியத்தை நம் வாழ்க்கையில் நமக்கு முடித்து நம்மளை வெற்றியோடு அவர் நடத்துவார். அதுல ஒரு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் தொடங்கிய காரியத்தை அவரே நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற சில காரியங்கள் மாறாம கூட இருக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமான காரியமா இருக்கலாம், நமக்கு இஷ்டப்படாத ஒரு காரியமா இருக்கலாம். பட் அது எல்லாமே மாறி போகும் ஒரு நாள். அது எப்போ அப்படின்னு நம்ம கேட்கும் போது தான் ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது. ஏற்கனவே ஒருத்தர் வந்தாரு, அப்ப நமக்காக பாவப்பட்ட ஒரு செர்வன்ட் மாதிரி நான் சேவிக்க வரலே, நான் மற்றவர்கள் என்னை சேவிக்கிறதற்காக நான் வரலே, நான் மனிதர்களை சேவிக்க வந்தேன் என்று சொல்லி ரொம்ப தாழ்மையாய் சிலுவை அளவுக்கும் அவர் சென்றார். இனி ஒரு தடவை வருவார். அப்போ வரும்போது அப்படி வரமாட்டாரு. அவர் யூத கோத்திரத்தின் சிங்கமாய் ராஜாதி ராஜனாய் வருவார். இந்த பூமியை ஆளப்போகிற மேசியா இயேசு ராஜாவாய் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த தினத்திலே அவர்கள் எதிரிகள் எல்லாரும் அவர்கள் முன்பதாக இருந்து ஓடிப்பார்கள். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நிச்சயமாய் ஒரு நாள் வரும், ஆண்டவருடைய வருகையிலே நம்ம எல்லோரையும் அவர் எடுத்து செல்வார். அன்றைக்கு எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு தீவு வரும் அப்படின்னு சொல்லுது. இது ஆபக்கு அறிந்த காரியம்னாலதான் 3ஆம் வசனத்துல இருந்து 15ஆவது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய வருகையை பத்தி அவர் அப்படி பாடுறார். இதன் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், வாழ்க்கையில் நமக்கு என்ன நேரிட்டாலும் நம் கண்கள் ஒருபோதும் ஆண்டவருடைய வருகையை விட்டு விலகி விடவே கூடாது. ஒவ்வொரு தினமும் எல்லா தினமும் ஆண்டவர் நமக்காய் கொடுத்த ரட்சிப்பை நினைத்து அவருக்கு நன்றி கூறி அவருக்குள்ளேயே மகிழ்ந்து களி கூறி அவர் வர்றதை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் நமக்காய் திருப்பி வரப்போகிறார் என்ற காரியத்தை நம்ம மறந்து விடவே கூடாது. காரணம், அவர் வர்றது நமக்கு தான், அவருடைய சபையாகிய நமக்கும் நம்ம சகோதரர்களுக்கும் தான். அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்வார். அப்படி எடுத்துக்கொண்டார்னா அந்த நாள் நமக்கு எவ்வளோ நித்திய சந்தோஷமா இருக்க போகுது, நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்க போகுது. நமக்கு அதுக்கப்புறம் என்ன கவலை, உடம்பு ரீதியா, வாழ்க்கையில, பண ரீதியா, இமோஷனலா, ஃபினான்ஷியலா
சோஷியலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா எந்த கவலையும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த நாட்களிலே நம்ம ஆண்டவருக்காய் செய்த காரியம் மட்டும்தான் அந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்துல செல்லும். ஸோ அவர் வர்றதுனால நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. தினம் தினம் நம் நேசர் ஒரு நாள் வரப்போகிறார் என்று அந்த கண்ணோட்டத்திலேயே அவருக்காக உண்மையாய் தாழ்மையோடு வாழ வேண்டும். இந்த புரிந்ததுனாலதான் அவருடைய சந்தோஷத்துல அவர் பாடுற ஜெப பாட்டு இந்த 3ஆம் அதிகாரம் வாசிப்பு. 1 தெசலோனிக்கர் 5:16-17-18 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்ற காரியம் தான். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள், இதுவே கர்த்தருக்குள்ள எப்பவும் கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் உங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபாகுக்கு இருந்த எல்லா கேள்விக்கும் அவருக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் கிடைச்சிச்சு. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கிறது. நம்மளுடைய ப்ரெசன்ட் டே ப்ராப்ளம்ஸ், இன்னைக்கு நமக்கு இருக்கிற ப்ராப்ளம், நாளைக்கு நமக்கு இருக்கிற ப்ராப்ளம், நம்ம வாழ்க்கையில சோதனை பிரச்சனைகள் எவ்வளவு சூழ்ந்து வந்தாலும் நிச்சயமா பதில் இருக்கு. ஆண்டவர் நம்மளை சும்மா அப்படி விட்டுட்டு போயிட மாட்டார். கூடவே வருகிற தேவன். எருசலேமை எவ்வாறு மலைகள் சுத்தி இருக்கிறதோ அதே போலவே தன் ஜனங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் அவர். நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. இந்த ஜெனரேஷன்ல அவர் தருவாரு, வர இருக்கிற காலத்திலையும் அவர் தருவார். அதுதான் இந்த புக் நம்ம கற்றுக் கொடுக்குது. அதாவது இன்னைக்கு உள்ள ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, வருங்காலத்துக்கும் உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. என்னைக்குமே அதை நம்மளை விட்டுறக்கூடாது. ஆபகுக்க போல நம்ம கேள்வி கேட்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு பதில் இருக்கும். அந்த பதில் நமக்கு வரும் அப்படின்ட்டு விசுவாசத்தோட வாழ்றது தான் இந்த விசுவாசியோட வாழ்க்கை. அப்ப ஆபகு கற்றுத்தர்றது இதுதான். அவருடைய வார்த்தை, அவர் பெயர் சொல்றதை போல அரவணைப்பு. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் அரவணைக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் நம் வாழ்க்கையில வரும்போது அவருடைய வார்த்தையை நாம் அரவணைக்க வேண்டும். இதே போல நமக்கு அரவணைப்பு எந்த இடத்துலையுமே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்பொழுதும் ஒரு கம்ஃபர்ட், ஒரு அரவணைப்பு, ஒரு ஆறுதல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், சமாதானமாகவே இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பழைய காரியம் அதான். நமக்கு இதை விட்ட வெளியே பீஸ், ஜாய், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், இதோட டெஃபினிஷன் இதை விட அதிகமா வேற எங்கேயும் கொடுக்க போறதில்லை. இதை விட நமக்கு பெருசா ஆறுதல், இளைப்பாறுதல் வெளியிலிருந்து எங்கேயும் நமக்கு வரப்போறதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையில எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இதற்குள்ளே நாம் தியானித்து வாழும்போது நம் வாழ்க்கையும் இதே போலவே இருக்கும். நம் கேள்விகளுக்கு எல்லாத்திற்கும் ஒரே பதில், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கும் நம்ம விசுவாசத்துல குறைஞ்சு போயிருந்தோம்னா ஆபகுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமா இருக்கு. அவருக்கு கேள்வி இருந்துச்சு, அவருக்கு குழப்பம் இருந்துச்சு, அவருக்கு முரண்பாடு இருந்துச்சு, அவருக்கு பாரம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சமூகத்துக்குள்ள வரும்போது அவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைச்சிச்சு. ஆண்டவர் கொடுத்த பதில் உடனே நடக்கல, ஒரு நாள் நடக்கும், இதுதான் வந்த பதில். ஆனா அவர் ஒரு நாள் நடக்கும் என்று விசுவாசிச்சு அவர் சந்தோஷம் மகிழ்ச்சியில எழுதின பாடல் தான் இந்த 3ஆம் அதிகாரம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பார்க்கல, ஆனாலும் அவர் விசுவாசிச்சார். ஆபிரகாமுக்கு அவருடைய விதை, ஆபிரகாமிலிருந்து வந்த விதை, ஆபிரகாமுடைய ஜனங்கள், குமாரர்கள் மண்ணை போல இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் பார்க்கல, அதை அவருடைய குமாரர்கள், அவருடைய டிசெண்டன்ஸ்ல அவர் பார்க்கல, ஆனா அவர் விசுவாசிச்சார். He believed and it was credited to him as righteousness. அப்போ அந்த ஃபெய்த்தோட குவாலிட்டி எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்களா? ஆண்டவர் மீது நம்ம விசுவாசம் வைக்கும் போது அது அவருக்கு மிகுந்த பிரியம். Faith pleases God and without faith it is impossible to please God. அவ்வளோ மேலானது நம் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தள்ளி உதற விட மாட்டார். ஸோ இன்னைக்கும் நமக்கு ஆபகு கற்றுக் கொடுக்குற காரியம், விசுவாசத்தினாலே நாம் வாழ வேண்டும். முதலாவது பாவத்தை குறித்து ஒரு பாரம் இருக்க வேண்டும். பாவத்தை என்றென்றைக்கும் நம்ம பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து விடக்கூடாது. பாவம் நமக்கு முதலாளி அல்ல. sin is not our master. We are not under law, we are under grace. பாவத்துக்குள்ள ஒருபோதும் விழுந்துடக்கூடாது.
பாவத்துக்கு என்றென்றைக்கும் நம்ம அடிமையா வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்து பாவத்தை உதறிவிட்டு வாழ வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நம்பர் 3, ஆண்டவருடைய வருகைக்கு என்றென்றைக்கும் காத்திருக்க வேண்டும். இது 3 நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது நம்ம அவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டே இருப்போம். இதுதான் ஞாபகம் கற்றுத்தர காரியம். கடைசி 16 19 வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பதிலே கிடைக்கலனாலும், எனக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்கலனாலும், நான் என் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு எழுதுறாரு. ஆண்டவருடைய அல்டிமேட் ஆன்சர் 2ஆம் வருகையில் எல்லாம் சரியாகிவிடும். எதை நினைத்தும் கலங்காதீர்கள் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் மீது நம் கண்களை வைத்துக்கொண்டே இருப்போம். நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவரும் பதில் தருவார். நம் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சிந்திப்பார். நம்மை கட்டுப்படுத்த நினைக்கிற அந்த பாவத்தை உதறிவிட்டு இந்த ஓட்டத்தை நாம் ஓடுவோம். ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்போம். ஆண்டவர் சமூகத்துல நமக்கு என்றென்றைக்கும் மகிழ்ச்சி தான். அவர் பிரசனத்துல இல்லாத சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு ஆபத்து வாழ்க்கை மூலமா நம்ம கற்றுக்கொள்றது இதுதான். ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவார். God bless you all. Thank you so much. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்படியே ஜெபிச்சு முடிப்போம். அப்பா தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காம கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பாண்டரே அப்பா, எங்களுக்கு அப்பா இந்த வாரத்தில் நீங்கள் பேசின வார்த்தை அப்பா அரவணைப்பை குறித்து தகப்பனே அப்பாண்டரே, டு எம்ப்ரேஸ் யுவர் குட்னஸ் தகப்பனே அப்பாண்டரே. அப்பா ஆண்டரே, அந்த வார்த்தை அப்பா இந்த வாரம் முழுவதும் எங்கள் கூட பேசட்டும் அப்பாண்டரே. இன்னைக்கு லேர்ன் பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன லெசன்ஸும் தகப்பனே அப்பாண்டரே. அப்பா நாங்கள் என்னென்ன கஷ்டங்கள் படுறோமோ, என்னென்ன துன்பங்கள் வருதோ தகப்பனே அப்பாண்டரே, we are going to use it தகப்பனே அப்பாண்டரே. அப்பா நீங்கள் ஆசீர்வாதிங்க அப்பாண்டரே. இங்கே
இருக்கிற ஃபெலோஷிப்பில் ஜாயின் ஆகிற ஒவ்வொரு மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அந்த வேலை தகப்பனே பரிசுத்தரே தனிப்பட்ட வகையில் நீங்கள் பேசுவீராக அப்பாண்டரே. உங்களுடைய வசனத்தை அவங்க மனதில் நீங்கள் போதிச்சு வச்சுருக்கீங்க அப்பாண்டரே. யூ ஹவ் ரிட்டன் யுவர் வேர்ட்ஸ் in their hearts அப்பாண்டரே. எப்பப்பெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க, எப்பப்பெல்லாம் when they are broken down, let them see what is written in their heart தகப்பனே அப்பாண்டரே. அப்பா எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.